கந்தாபுரம் மோட்டார்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. 8 ஏக்கர் தென்னந்தோப்பு, 2 கிணறு, 3 போரோட எல்லா வசதிகளோட இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்துட்டு செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் வேலந்தாவளங்கிற ஏரியாவில் தான் இந்த பூமி வந்துட்டு நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. இந்த பூமி மொத்தமாக 8 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. ஒரு சூப்பரான முறைக்கு பராமரித்து வச்சுக்கிறாங்க. தார் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மண் தடத்தை வழியாக வர்றப்ப இந்த பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க. 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு நல்ல முறைக்கு தடத்தையும் பராமரித்து வச்சுக்கிறாங்க. அப்படி ஒரு அழகான அமைப்போடவே இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. எல்லா மரமே ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான முறைக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உள்ளே வந்துட்டு கொஞ்சம் பெரிய மாமரங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் இருக்குது. தோப்புன்னு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல முறைக்கு பராமரித்து வச்சுக்கிறாங்க. நீர்ப்பாசன வசதிக்காக இந்த பூமிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 2 கிணறு, 3 போரு, அது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனமே இந்த பூமிக்கு இருக்குதுங்க. தண்ணிக்கு வந்துட்டு எந்த காலத்துலையுமே எந்த ஒரு பற்றாக்குறையுமே வராத ஒரு சூப்பரான பூமிங்க இது. இந்த 2 கிணறு, 3 போருக்கு வந்துட்டு சேர்ந்த மாதிரி 3 ஃப்ரீ சர்வீஸ் வந்துட்டு வாங்கி வச்சிருக்கிறாங்க. தோப்பை வந்துட்டு நல்ல முறைக்கு பராமரித்து ஒரு சுத்தமாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. மரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான வயசில் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான காப்போடவே எல்லா மரமே அமைஞ்சிருக்குதுங்க. தங்கறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெரஸ் பில்டிங் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு செட்டும், அதை ஒட்டினா அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேபர் செட்டும் அமைச்சு வச்சுக்கிறாங்க. அப்படி ஒரு அமைப்போடவே அந்த பூமி இருக்குதுங்க. பூமியை சுற்றியுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு சூப்பரான அமைப்போடவே இருக்குதுங்க. இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 47 லட்சம் ரூபா கேட்டிருக்கிறாங்க. இந்த 47 லட்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட் கிடையாது. எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அவங்க கேட்குற இந்த ரேட்டில் இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க. நன்றி.